வணக்கம் நண்பர்களே. இப்போ நம்ம மதுரை சிக்கந்தர் சாவடியில் புதிதாக கட்டி முடிக்கப்பட்டு விற்பனைக்கு தயாராக இருக்கக்கூடிய வீடை தான் நம்ம இப்போ பார்க்க போகிறோம். இந்த வீடு வந்து 2.25 சென்ட்டுங்க. ஒரு 850 சதுரடி உள்கட்டமைப்பு. சரிங்களா? இது நீள அகலங்கள் பார்த்திங்கன்னா 37க்கு 20ங்க. அப்படியே வாங்க. இது வந்து மேற்கு பார்த்த வீடு. 42 லட்ச ரூபா கோட் பண்ணுறாங்க. பேசிக்கலாங்க, நெகோசபிள், விலை குறைச்சி பேசிக்கலாம். வீடு அருமையாக இருக்குது. வீட்டுக்குள்ளே ஃபுல்லாக போய் பார்த்துருவோம். சரிங்களா? இன்னும் கொஞ்சம் வேலைகள் இருக்குது, பெயிண்டிங் வேலையெல்லாம் இருக்குது. இந்த ஸ்டெப்ஸு இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ரெடாக்சில் கலர் கொடுப்பாங்க. நம்ம அதுக்கு முன்னாடி வீடியோ போட்டுருவோம் அப்படின்னு வந்தாச்சு. பாருங்கள், சேஃப்டி கேட்டு உள்ளே வந்தோடனே பார்த்தீங்கன்னா வலது பக்கத்தில் இந்த இருக்குது பாருங்கள். இது ஒரு ஜென்ரல் டாய்லெட்டுங்க, காமன் டாய்லெட்டு, இந்தியன் டாய்லெட் வந்துடும். இந்த இருக்குல்ல, இந்தியன் டாய்லெட்டுங்க. இதை வந்துடுதா, மேலே வரைக்கும் டைல் ஏற்றிருக்காங்க. இப்படி வருது. இது ஜென்ரல் டாய்லெட்டு, இந்தியன் டாய்லெட்டு. பாருங்கள், இந்த மாதிரி வருது. ஒரு சின்ன ஃபோர்ட்டிக்கோங்க. இது வந்து வராண்டா மாதிரி வருது. 2 வீலர் பார்க் பண்ணிக்கலாம். பாருங்கள், மேலெலாம் ஸ்டேர்கேஜ் டாப்பெல்லாம் க்ளோஸ் பண்ணியிருக்காங்க. அதே மாதிரி இந்த ஹேண்ட் ரைட்லாம் பாருங்களேன், எஸ்எஸ்ல அருமையாக நேர்த்தியாக இருக்குது. போர் வந்து பார்த்திங்கன்னா 300 அடிங்க. இங்கே வந்து 30 அடியிலே தண்ணி வந்துடுங்க. பொதுவாக மழை காலத்தில் பில்லர் குழி தோண்ட முடியாது, அந்தளவுக்கு ஈல்டு இருக்குங்க. நல்ல தண்ணிங்க. உங்களுக்கு சிக்கந்தர் சாவடி சரௌண்ட் ஃபுல்லாகவே உழ வைக்கலாம். தண்ணி நம்ம சாதத்துக்கு உழ வைக்கலாம். அந்தளவுக்கு தண்ணி நல்லாயிருக்கும். சரிங்களா? அந்த ஸ்டெப்ஸ் எல்லாம் பாருங்கள், கிரானைட்டில் ரொம்ப அழகாக போட்டிருக்காங்க. பார்த்தீங்களா? இன்னும் வந்து இந்த தேக்கு மர டோரு, இந்த நிலக்கதவு செட்டு பாருங்கள். இன்னும் இதில் வந்து ஒரு கோட்டு தான் பாலிஷ் பண்ணியிருக்காங்க, இன்னொரு கோட் பாலிஷ் வரும். மேட் ஃபினிஷு. அதனால் பாருங்கள் இப்போ இருக்குன்னு. ஒரு கோட் பண்ணியிருக்காங்க, அதுவே நல்லாயிருக்கு. இன்னொரு கோட்டு ஏற்றுவாங்க, பாலிஷ் ஏற்றுவாங்க. இன்னும் ஃபினிஷ் ஆகலைங்க. டோர் இன்னும் ஃபினிஷ் ஆகலை. இன்னும் கொஞ்சம் வேலைகள் இருக்குது. கபோர்ட்லாம் வந்து டோர் போடுறது, இந்த வேலையெல்லாம் இருக்குது. மேலே பால் சீலிங் பாருங்கள், ஃபுல்லாக எல்இடி பண்ணியிருக்கிறாங்க. பார்த்தீங்களா? ஹால் நல்ல பெரிய ஹாலுங்க. ஒரு நெருக்கி ஒரு 200 சதுரடிக்கிட்ட இருக்கக்கூடிய ஒரு ஹாலுங்க. பாருங்கள், நல்லா இருக்கா? நல்ல காற்றோட்டங்க. எல்லா பக்கம் ஜன்னல், நல்ல காற்றோட்டம். பாருங்கள், இந்த பாருங்களேன், டிவி ஷோகேஸ் நல்லா இருக்குங்களா? ஒண்டர்ஃபுல்லாக இருக்குங்க. பாருங்கள், இந்த டைனிங் டேபிளுங்களுக்குள்ளே வர்றதுனால இந்த இடத்துல ஒரு வாஷ் பேஷன் கொடுத்துருக்குறாங்க. நல்ல ஸ்பேசியஸ் பெரிய ஹாலு. ஒரு 60 சதுரடி வரக்கூடிய ஒரு கிச்சன். இது ஃபுல்லாக கபோர்டு ஒர்க் நல்லா பண்ணியிருக்காங்க. பாருங்கள், மேலே எல்லாமே கபோர்டு ஒர்க் நல்லா இருக்குது, நேர்த்தியாக இருக்குது. நிறையா பெரிய லாஃப்ட்டு, நிறையா திங்ஸ் வச்சுக்கலாம். அதே மாதிரி இந்த பக்கமும் வந்துடுது. அது வந்து இது டோர், இந்த இதுக்குரியது. அது என்ன கழட்டி வச்சுருக்காங்க, மாட்டிடுவாங்க. மாடுலர் கிச்சனுங்க. கிச்சன் வந்து மாடுலர் கிச்சன். இந்த இடத்துல சிம்னி போட்டுக்கலாம். நம்ம எது வேணும்னா அரேஞ்ச் பண்ணிக்கலாம். போட்டு அந்த இடத்துல எக்ஸாஸ்ட் பைப்பை வெளியே ஏற்றிடலாம். அந்த மாதிரி வருது. டைல்லாம் நல்லா ஏற்றிருக்காங்க. இது பார்த்திங்களா? வீட்டுக்குள்ளேயே ஒரு கோயிலை கட்டியிருக்காங்க. பார்த்தீங்களா? நச்சுன்னு. அதாவது பூஜா ரூமு. அதில் எத்தனை அடுக்கு நிலை ஏற்றிருக்காங்க பாருங்களேன். ஒரு 4-5 கணக்கு பண்ணி ஏற்றிருப்பாங்க. 1 2 3 4 5 அடுக்கு கோபுரம். அந்த மாதிரி கணக்கு பண்ணி மேலே ஒரு 3 கும்பமும் வச்சாச்சு. இதில் பூரா மணி வந்துடுங்க, மணி செட்டு வந்துடும். இது பெரிய பூஜா ரூமாக இருக்குது. உண்மையிலேயே நல்லா அகலமாக பெருசாகவே இருக்குது. பார்த்தீங்களா? பாருங்கள், நிறைய குத்து விளக்கு இதெல்லாம் வச்சுக்கிறதுக்கு நல்லா ஸ்பேசியஸாகவே போட்டிருக்காங்க. பிளான் பண்ணி நல்லா இருக்குது. இந்த பெட்ரூம் பாருங்கள், நல்ல பெரிய பெட்ரூமுங்க. எல்இடி இது நல்லா அருமையாக போட்டிருக்காங்க. பால் சீலிங் சிம்பிளாக நல்லா இருக்குது. மேலேலாம் கபோர்டு ஒர்க் நல்லா பண்ணியிருக்கிறாங்க. ட்ரெஸ்ஸிங் டேபிள், அது உட்காந்துக்கிறதுக்கான சேர்,
அது அப்படியே செட்டாகவே போட்டிருக்காங்க. அதை எடுத்து நகர்த்திக்கலாம், அந்த சேரை எங்கிட்ட வேணாலும் நகர்த்திக்கலாம். மூவபிள் தான் அது. பாருங்கள், பார்த்தீங்களா? இந்த பக்கம் ஒரு பீரோ மாதிரி கபோர்டை கொடுத்துருக்குறாங்க. இந்த பக்கம் பூராவே பிரிண்டிங்க, செவரில் பூரா நல்ல அருமையான பிரிண்டிங் ஒர்க்கு, கலர் பிரிண்டிங்கு, நல்ல ஸ்பேசியஸாக நல்ல காற்றோட்டத்தோடு இருக்கக்கூடிய பெட்ரூம் இது. ரோடு பார்த்திங்கன்னா ஒரு 25 அடி ரோடு வந்துடுதுங்க முன்னாடி. பாருங்கள், நல்லாங்க. இது ஒரு பெட்ரூமு, இது நல்ல ஸ்பேசியஸ் பெட்ரூமு, 10க்கு 10 வரக்கூடிய பெட்ரூமு. இங்கே இருந்து பாருங்கள், இப்படி வருது இந்த பக்கம் இருந்து பார்க்குறப்ப. இது ஒரு பெட்ரூமுங்க. இது வந்து ஒரு 80 சதுரடி இருக்கக்கூடிய பெட்ரூம். இது ஸ்மால் பெட்ரூமு, நல்ல காற்றோட்டம் நல்லா இருக்குது. மேலேலாம் நல்லா கபோர்டு ஒர்க் பண்ணியிருக்காங்க. இதில் என்ன செவத்தில் பாருங்களேன், நல்லா அந்த பிரிண்டிங் ஒர்க் பண்ணியிருக்காங்க பாருங்கள், நல்லா நேர்த்தியாக இருக்குங்க, பார்க்குறக்கு ரொம்ப அழகாக இருக்குது. இங்கே ஒரு அட்டாச்சு லெட்ரின் அண்ட் பாத்ரூம் இருக்குது. நல்ல ஸ்பேசியஸாக இருக்குங்க, பாருங்கள், நல்ல ஸ்பேசியஸாக இருக்கா. இந்த மாதிரி வருதுங்க. வாட்டர் ஹீட்ரு போட்டுக்கிறதுக்கு மேலே ப்ளக் பாயிண்ட் கொடுத்துருக்காங்க, நம்ம வாட்டர் ஹீட்ரு போடணும் போட்டுக்கலாம். இந்த மாதிரி வருது பாருங்கள், தெரியுதுங்களா? இது ஸ்மால் பெட்ரூமு. ஒரு 42 லட்ச ரூபா பட்ஜெட்டுக்குள்ளே நமக்கு வந்து டபுள் பெட்ரூம் வந்துடுது. நல்லாயிருக்கு. மழை பெஞ்சாலும் தண்ணி உள்ளே இறங்க அளவுக்கு மேலே ஸ்டேர் கேஜ் டாப்பும் நல்லா பெருசாக நல்லா க்ளோஸ் பண்ணியிருக்காங்க. இண்டிவிஜுவல் போரு, தண்ணி நல்லா இருக்குது. இத்தனை வசதிகளும் அடங்கப்பட்ட ஒரு நல்ல வீடுங்க. அதேமாதிரி வாஷிங் மிஷின் வச்சுக்கிறதுக்கு இங்கே பாருங்கள், இந்த கொடுத்துருக்காங்க பார்த்தீங்களா, குழாய் இந்த கொடுத்துருக்காங்க பாருங்கள், பவர் கனெக்ஷன். இந்த இடத்துல வாஷிங் மிஷின் வச்சுக்கலாம். இங்கே அவுட்லெட் இருக்குது, தண்ணி அந்த அவுட்லெட் வழியாக வெளியில் போயிடும். இது மாடிக்கு போகிற கேட்டு. மாடியை பாருங்கள், நல்லா இருக்கா? நல்லா பெரிய மாடிங்க. டேங்க்கு ஒரு 500 லிட்டரு கெப்பபிலிட்டி டேங்க்கு இந்த இருக்குது. சுற்றி வர வீடுகள் நிறைஞ்ச பகுதிங்க, பாருங்கள், நல்லா இருக்கா? ஒரு அருமையான லொக்கேஷனுங்க, சிக்கந்தர் சாவடியில் அருமையான லொக்கேஷனில் இந்த வீடு அமைஞ்சிருக்கு. மேலும் இந்த வீடை பற்றின தகவல்களுக்கு வீடியோவில் தெரிகிற நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணி நேரில் வந்து பாருங்கள், கண்டிப்பாக உங்களுக்கு பிடிக்கும். நம்மளோட யூடியூப் சேனலுங்க பாண்டிச்சேரி கார்பென்ஷனில் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.